இவருக்காக தானே இப்போ வடார்காடு போறேன் நான். வேலு பார்க்க போறீங்க? ஆமா, அதனுடைய விளைவு தான் வேலுடைய மரணம். வேலு கூட விஜயகுமார்னு ஒருத்தன் தான் அந்த கட்டத்துல அவன்கிட்ட வேலு சொல்லிட்டாரு, நான் இது விஷயமா போறேன், எங்க வீட்டுல கொஞ்சம் பாத்துக்க, நான் ஒரு 4 நாள் ஆகும் அப்படின்னா. அவன் ஆதரவாளரா இருக்கிறான், ஒரு நம்பிக்கை போறேங்கிறார். அவனை போலீஸ் புடிச்சும் போய் அடிச்சு ஒண்ணு விஷயத்த வாங்கிடுறான். வேலு எங்க 2 நாள் காணான் போது போலீஸினுடைய அடிதாங்காம சொல்லிடுறான். அப்போதான் போலீஸ் இந்த முடிவு எடுக்கிறாங்க, வேலு இனிமே வைக்கக்கூடாது. வேலுவுக்கு எதிரான யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு வேலையை பிடிக்கிறாங்க. இவங்க அதான் பிரபலமான ஒரு தலித் தலைவர் இருக்காரு வட தென் தமிழ்நாட்டில். அவர் பேரை சொல்ல விரும்பல நான். அவருடைய ஆதரவாளர்கள் இந்த போலீஸுக்கு ரவுடியா இருந்திருக்காங்க. திருப்பத்தூர் நகரத்துல ஒரு கூட்டம் நடக்கும்போது வழக்கறிஞர் பக்தவச்சலம் பேசிட்டு இருக்கும்போது ஜான் பாண்டியன் அவரே மேடையில் ஏறி பேரை நம்ம சொல்ல வேண்டியதுலான்றான், குத்த வந்தாரு அதேங்கிற செய்தியை துக்கையாண்டி சொன்னாரு. இது பரவலாவே அங்க மக்களுக்கு சிலர் முக்கியமானவர்களுக்கு இது தெரிஞ்சு என்கிட்ட சொன்னாங்க. அவங்க போலீஸுக்கு தேவையான ரவுடிசம் பண்றதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு, அவங்க சொன்னா அவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்கன்ற ஒரு இதெல்லாம் அன்னைக்கு அது சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு நம்ம அதை கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா நாம அந்த காலகட்டம் பண்ண முடியாது. ஆமா, இந்த இது கிடையாது நமக்கு. ஏன்னா அப்போ எனக்கு 23 24 வயசு தான். அப்போ புலவருக்கு 63 வயசு. அப்போ 40 ஆண்டு இடைவெளி எனக்கு அவருக்கும். ஆனா அவர் ஃபுல்லா என்ன பிடிச்சிட்டு இருந்தார், உடலை என்ன அம்மா சீக்கிரம் அவர் உடலை என்ன அவர் என்ன அப்படியே பிடிச்சிட்டு இருந்தார். அவர் டெல்லியிலே இப்ராஹிம் வக்கீல் என்ன ஒரு மாதிரி சத்தம் போடுறாரு, எதுவுமே சொல்ல மாட்டீங்க, நீங்க எதையும் ஃப்ரீயாக பேச மாட்டீங்க, எதுவும் சொல்ல மாட்டீங்க, என்ன நடக்குது சொல்ல மாட்டீங்க, போக மாட்டீங்க அப்படின்னும் போது புலவர் சொன்னாரு, அவரு எல்லாமே சரியா தான் பண்ணிட்டு இருக்காரு, என்ன சொல்லணும், நீங்க என்ன கேட்டீங்க அவர் சொல்லல, என்ன நடக்குதுன்னா எல்லாம் அவருக்கு தான் தெரியுமா, நீயே எதுக்கு அவரை பேசுற, எல்லா விஷயம் அவர்கிட்ட தான் நான் கத்துக்கிறேன்னாரு. அதோட ஆஃப் ஆயிட்டாரு. அன்புகிட்ட தான் நான் எல்லா விஷயமே கத்துக்கிறேன். இப்ராஹிம் நிறைய புலவர் நிறைய விஷயங்கள் அன்புகிட்ட தான் நான் தெரிஞ்சுக்கிறேன், நீங்க அவர் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னா. அந்த அளவுக்கு நம்மள அவர் நம்பிக்கை வச்சிருந்தாரு. அது என்னாச்சு, இங்க நாங்கள் அப்புறம் இப்போ நோட்டீஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணி அப்புறம் நாங்கள் கல்யாணத்துக்கு போனோம், மனோகரம் கல்யாணத்துக்கு குளித்தலைக்கு போனோம். அதை முடிச்சுட்டு அப்புறம் வந்தோம். பெண்ணாடம் வல்லம் முந்திரிக்காடுகள் சம்பந்தமான விவகாரம் அது எப்படி அடுத்த இடத்துக்கு, அதாவது உங்களுக்கு வல்லம் முந்திரிக்காடு அந்த பிரச்சனை ரொம்ப வலுவா இருந்தது. அங்க அந்த ஊர்ல பெரும்பகுதியான தோழர்களுக்கு இந்த நம்ம இயக்கம் தெரியும். அவங்க தமிழரசனுடைய ஈடுபாடும் தமிழரசனுடைய ஆதரவான தோழர்களும் அந்த ஊர்ல அதிகம் பேர் இருக்காங்க. இந்த கருணாகரன் எல்லாம் அந்த ஊருக்காரங்க தானே. அங்க இப்போ நம்ம ஊர் இருக்காரு, நம்ம இளவரசன் அவங்கெல்லாம் அப்போ சின்ன பிள்ளைங்க. அப்பெல்லாம் நாங்க அங்க இப்போ அந்த ஊருக்கு போகும்போதெல்லாம் அவங்கெல்லாம் இதுவே கிடையாது. ஒரு 13-14 வயசு அந்த அது எந்த வயசுன்னு தெரியல. நாங்க அவங்களை பார்த்ததே கிடையாது. எனக்கு தனித்தன்மையா நம்ம இவங்க மாதிரி செட்டுங்க தான் அப்போ தெரியும். அவங்களே இளைஞர்கள் தான் அப்போ. கருணாகரன் எல்லாம் கருணாகரன் அவர் சிறைக்கு போறதுக்கு முன்ன ஒரு 2 தடவை தான் சந்திச்சிருப்பேன் நான், அதிகம் கிடையாது. ஆனாலும் என்ன தெரியும் அவருக்கு, இன்னைக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் நம்மள மறக்க முடியாது, அவரால் தனித்தன்மை இல்லை இல்லைங்களா. அப்போ அவருக்கு அதே மாதிரி கருணாகரன் மாதிரியே தான் ஒரு 2 தடவை நான் சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன் அவரை. ஆனால் சிறையில் போய் இவங்களெல்லாம் பார்க்கணுன்ற ஒரு சூழ்நிலை பண்ணணும்னு நினச்சேன் நான். புலவர் அதுக்கு ஒரு ஒத்துழைக்கல்னு வச்சுக்கலாம். ஜெயிலில் இருக்கும்போது அவங்களெல்லாம் போய் பார்க்கணுன்னா அப்புறம் புலவர் என்ன சொல்லிட்டாரு, இப்போ நம்ம போனால் அவங்களோட நம்மளை சேர்த்து அவங்க வாழ்க்கைக்கு போட்டா என்ன ஆகுதுன்ற மாதிரி ஒரு யோசனை பண்ணாரு. என்ன பண்ண மாட்டான், உங்களை சேர்த்துருவான் அந்த வழக்கில் ஏதோ ஒரு விதத்தில் போலீஸு. அதனால அதன் மூலமா அவங்களுக்கும்
நெருக்குதல் அதிகமாகும், நமக்கு நெருக்குதல் அதிகமாகும். அதனால நீ ஏன் அதை அந்த இதை பண்றீங்க அப்படின்னு இது பண்ணிட்டு தவிர்த்தரார். ஆமா. அப்புறம் வந்து இல்ல வல்ல முந்திரி காடு விவகாரம் எப்படி அது டெல்லியில வந்து என்ன பண்ணாரு, அடுத்து நாங்க இப்போ ஊருக்கு வர்றது முதல் நாள் அந்த வழக்கு அங்க வருது. வல்ல முந்திரி காடு வழக்கு வந்து வல்லம் முந்திரிக்காடு வழக்கு வருது உச்ச நீதிமன்றத்துல. உச்சநீதிமன்றத்தில். எங்களை கூப்பிட்டு போறாங்க. அந்த அம்மாவை மட்டும் வீட்டில், அந்த அம்மா மட்டும் வீட்டில் விட்டுட்டு இது எல்லாரையும் வச்சு நாங்கள் 4-5 பேர் போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு வக்கீலுங்க நின்றுங்கிறாங்க. சினிமா டிக்கெட் வாங்க நின்றுங்கிறாங்க எல்லாம். அந்த கோர்ட்டுக்கு கேட்டுக்கு வெளியிலேருந்து உள்ள கேட்டு இது வரைக்கும் நிற்கிறாங்க எல்லாம். லைனாக வழக்கறிஞர்லாம். அவங்க எல்லாம் போகணுன்னா எப்படியும் இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். அந்த மாதிரி நிற்கிறாங்க அவங்க. எங்களை அவர் காலையிலே ஒரு 10-11 மணிக்கெலாம் கூட்டின்னு போயிட்டார். எங்களை உள்ளே கொண்டு போய் அந்த பிரதான நீதிபதி முன்னே இருக்கிற அறையிலேயே முன்னே உட்கார வச்சிட்டாரு. அவருக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு அங்கே இருக்குதுன்றது அப்போ தான் நாங்கள் பார்த்தோம். பரதேசிக்கு எல்லாரும் சேர் போட்டு, பெரிய வக்கீல்லாம் நிற்கிறாங்க, அங்கே சேரை போட்டு எங்களை உட்கார வச்சிட்டாங்க. அப்புறம் எல்லா வழக்கும் முடிஞ்சு இவங்க வழக்கு வருது. அப்போ நீதிபதி கேட்குறாரு, இந்த வழக்கை பற்றி கேட்கும்போது, இது வந்து தமிழ்நாடு வழக்கு, இதை நீங்கள் ஏன் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் போடாத இங்கேயும் கொண்டு வந்துருக்கிறீங்க அப்படின்னு நீதிபதி கேட்குறாரு. அதிகார எல்லை தாண்டி வருது. இது அங்கத்திய வழக்கு அங்கேயே போட வேண்டியதான் ஒரு அந்த வக்கீல் இருந்து இது டெல்லி பிரஜை போட்டிருக்காரு இந்த வழக்குன்றார். வல்ல முந்திரிக்காடு பிரச்சனை பற்றி அந்த மக்கள் போடல, டெல்லி பிரஜை வருது. ஆமாம். அவர் உடனே யாருன்னு கேட்குறாரு. உடனே பரதேசி எழுந்து நிற்கிறார். அவரு சிரிக்கிறார். சிரிச்சுட்டு ஓகே உட்காருன்றார். ஜட்ஜி அந்த அளவுக்கு அவர் தெரிஞ்சிருக்கு. ஆமாம், எல்லா ஜட்ஜுமே அவருக்கு தெரியுமா. பகவதியே அவருக்கு நல்ல பழக்கமா அவருக்கு. ஏன்னா இவர் அடிக்கடி வழக்கு போடுறவர், பொதுநல வழக்கு போடுறவர், சமூகம் சார்ந்த அக்கறையோடு இருக்கு. அதனால எல்லாருக்கும் அவர் மேல ஒரு மரியாதையும் இருக்குது. அங்க என்ன பண்ணாங்க இவங்க, அவர் ஜட்ஜி அப்பயே சொல்றாரு, ஜெயங்கொண்டம் ஜட்ஜியும் பாட்ஷான்ற ஒரு வக்கீலும் 2 நபர் கமிட்டி, நீங்க வந்து போய் அந்த விசாரணை பண்ணி ஒரு 15 நாள் என்னமோ டைம் கொடுக்குறாரு, நீங்க எங்களுக்கு ஒரு அறிக்கை கொடுங்க, வல்லம் கிராமத்தில் என்ன நடந்தது அப்படின்னு நேராக போய் விசாரிக்கணும். அப்போல்லாம் ஃபோனு எதுவும் கிடையாது. போட்டால் அங்கேருந்து லெட்டர் போடணும். அது லெட்டர் போடுறதுல அடுத்த நாள் இங்கே வந்துடுவோம். நம்ம புலவராக தான் சொன்னார், என்ன எப்படி அங்கே நம்ம பாஷா வக்கீல் அவருக்கு தெரியும்னாரு, நம்ம எப்படி தொடர்பு கொள்ள தெரியலையே அப்படின்னாரு. நாம தான் நாளைக்கு போக போகிறோம், எதுக்கு அப்புறம் நீங்கள் எது பண்ண போகிறேன், அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் அங்கேருந்து வர்றதுக்கு ஒரு 2 நாள் ஆகுது இங்கே வர்றதுக்கு. அது நீதிமன்ற உத்தரவு அஞ்சல் மூலமாக தான் வரும். ஆமாம். அடுத்த நாள் ஒரு 2 நாள் சேர்ந்து தான் அங்கே போவோம். அப்புறம் தான் அது நடக்கும். அப்புறம் அதுக்குள்ளேயே நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் போய் அவரை பரதேசி எங்களை வந்து அவரே ட்ரெயின் ஏற்றினார். எங்களை ட்ரெயின் ஏற்றும் போது நீங்கள் தான் கொஞ்சம் பண்ணணும், புலவருக்கு வயசாகிடுது, நீங்கள் தான் அதை முன்னெடுக்கணும் தோழர்கள் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அப்புறம் ஏன்னா புலவர் நிறையா நம்ம பற்றி தான் பேசியிருக்காரு 2 அடிப்படையில். அப்புறம் புறப்பட்டு வந்தோம். புறப்பட்டு வந்தால் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களை தேடுறாரு தமிழரசன். டெல்லி போனீங்களே, என்னாச்சு, என்ன பேசுனீங்க, என்ன போகிறீங்க, அங்கே வர்றாரு. நாங்கள் இங்கே இருக்கிறோம், அவர் அங்கே போய் தேடுறாரு. தருமபுரி போயிட்டு வந்திருக்காரு. அங்கே இவர் இங்கே வர்றாரு, நாங்கள் அங்கே போகிறோம். இங்கே வந்து அவர் பார்க்க முடியல, திரும்ப அங்கே வர்றாரு தருமபுரிக்கு. ஆமாம். அப்புறம் அங்கே இது மாதிரி சொன்னோம், இல்லை நல்ல சரியான விஷயம் தான் பேசியிருக்கீங்க தோழர், பரவாயில்ல. அப்படிதான் நாம் போய் அகில இந்திய புரட்சியெல்லாம் நம்ம தான் ஏற்கனவே பார்த்துட்டோமே, அது முடியாதுன்னு தானே நாம் இதை கையில் எடுத்துருக்குறோம். அதனால் அது திரும்ப திரும்ப அதை பேசி என்ன பிரயோஜனம். இந்த பாலிசி அவங்ககிட்ட சொன்னதால அவன் எல்லாருக்கிட்டையும் பகிர்வான். அவன் 2-3-4 ஸ்டேட்லாம் கூட சில அங்கே ஒருங்கிணைச்சிருப்பாங்க, அவங்ககிட்ட நம்ம கருத்து போவோம். அதனால் இது நல்ல இதுதான் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னாரு. அப்புறம் உடனே என்ன பண்ணார், பெங்களூர் வரைக்கும் போகலாமான்னாரு. அங்கேருந்து
ஏன்னா தோழர்னா சும்மா வாங்கலாம் போயிட்டு வருவோம், ஒரு வேலை இருக்குதுங்க. இல்லை தோழர், இங்கே ஒரு 2-3 ஊர் போக வேண்டியது இருக்குது, நான் வரதா சொல்லியிருக்கேன், அதனால் இப்போ வாய்ப்பு இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இங்கே தான் இருப்பேன், நான் இன்னும் 2-3 நாள் இங்கே தான் இருப்பேன், நம்ம ஏரியாவில் தான் இருப்பேன், எப்படியா இருந்தாலும் நைட்டு ஜீவ வீட்டுக்கு வந்துடுவேன், நீங்கள் போயிட்டு வாங்கண்ணா. சரி, நான் போயிட்டு அவர் அற்புதத்தில் ரொம்ப போயிட்டாரு. போய் 2 நாள் சரி மறுபடியும் வந்தார், சொன்ன மாதிரியே வந்துடுறாரு. மறுபடியும் என்ன ஒரு தனியாக கூப்பிட்டு போய் பாருங்க தோழர், இந்த நோட்டீஸுங்களை பாருங்க அப்படின்னா, எல்லாம் வந்து ஹிந்திலையும் இன்னொரு மொழி என்னான்னு தெரியல, ஆங்கிலத்தினும் இருக்கு. என்ன தோழர் இன்னொரு மொழின்னா இது பஞ்சாபின்னாரு. என்ன தோழர்னா, அங்கே குருத்வாராவில் போய் காலிஸ்தான் ஆதரவாளர்களை நான் பார்த்தேன் தோழர். நான் ஏன் திடீர்னு இல்லைல்லாம் ஒரு வாய்ப்பு இருந்தது, இது மாதிரி சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது வரீங்களான்னு கேட்டார். அவங்களும் தோழர் காலிஸ்தான் கேட்டு போராடி இருக்கிறவர்கள் அவங்க கேட்டால் வாய்ப்பு இருக்கும்போது பார்த்துருவோமேன்னு நானும் போய் பார்த்தேன் தோழர். என்ன சொன்னாங்க, என்ன தோழர்னா, அவன் நம்மளை ரொம்ப கேலி பண்ணிட்டான் தோழர், நீங்கள்லாம் ஒரு இயக்கமா என்ன ஏன் பண்ணுறீங்க, நீங்கள் எங்களை பார்த்தியா, உலகம் பூரா எங்களுக்கு தெரியும், அமைப்பு இருக்கு, ஆமாம், நான் வந்து நாங்கள் யாருன்றதை உலகத்துக்கே காட்டிட்டோம். நாங்கள் நீ ஒரு அமைப்பு வச்சிருக்க தனித்தமிழ்நாடு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது, இலங்கையில் கூட பண்ணுறாங்க தெரியுது, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் யாருன்னா தெரிய வேணாவா, நீங்கள் என்ன பண்ணி இது வரைக்கும் என்ன பண்ணிக்கிறீங்க, நீங்கள் ஏதாவது பண்ணுங்க, எல்லாரும் நாடு பூரா அவங்க தெரியட்டும், இந்த இதுக்காக போராடுறன்றதாவது தெரியட்டும், ஒரு அமைப்பு இருக்கு, குழு இருக்கிறது தெரியுது, தனித்தமிழ்நாடுக்காக போராடுறாங்கன்றதாவது தெரியட்டும் அப்படின்னு ரொம்ப பேசினாங்க தோழர். வந்தாங்க, ஏக்கம் அவங்களுக்காக நடத்துகிறோம் தோழர், நம்ம பஞ்சாப்காரனுக்காக நம்ம இயக்கம் நடத்துகிறோம், நம்ம மக்கள் நாம என்னத்துக்கு அவன் சொல்றதெல்லாம் நீங்க இவரை தூண்டி விட்டாங்க. ஆமா, இல்லை தோழர், அவன் சொல்றது வந்து நாம முதல்ல யாருன்னா அது உலகத்துக்கு காட்டணும்ல அப்படின்னாரு அவரு. இந்த எண்ணம் ஒரு மேலோங்கிருது. ஆமா, நாம யாருன்னு காட்டணும்ல, நம்மளை பற்றி காட்டிட்டான், அவன் எல்லாருக்கும் காட்டிட்டான், உலகத்தையே காட்டிட்டான், நான் ஒரு இந்தியாவுக்காக தெரியணும்ல அப்படின்னு அவர் பேசினாரு. இல்லை தோழர், அவங்க சொல்றது, அவன் வளர்ந்துட்டான், அவன் எல்லாம் கோடீஸ்வரனாங்க, உலகம் முழுக்க பறந்து விரிஞ்சு வெவ்வேறு நாடுகள் எல்லாம் வலுவா இருக்கான், அவன் மாதிரி நம்ம பண்ண வாய்ப்பு இல்லை, நாம வந்து வளரணும், நம்ம வளர்ச்சியில தான் அதெல்லாம் நமக்கு ஓரளவு கை கொடுக்கும், இப்படியா தோழர் அது மாதிரி பண்ணணும். இல்லை தோழர், இது ஏதாவது நம்ம பண்ணியாகணும். ஆனால் பேசிட்டு அப்புறம் அவர் டெல்லி விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் அவர் போயிட்டார். அது அப்புறம்தான் இவருக்கு வந்து அந்த யோசனை வருது இவருக்கு. அதுக்கு முன்ன ஒரு தடவை என்ன பண்ணார் இவர், என்ன சென்னையில் வந்து சந்திக்கலான்னு சொன்னார், சென்னைக்கு போகலாம் தோழர்னார். சரி, நான் வரேன் தோழர்னா, அது ஒரு 2 மாதத்துக்கு முன்னே சென்னைக்கு போனோம், 2-3 மாதம் முன்னே இருக்கும், 85 ஆரம்பத்திலே. அது அங்கே தட்சிணாமூர்த்தின்னு ஒரு தோழர் இருக்கார், ஐசிஎஃப்ல ஒரு வேலை செஞ்சார், பணியாளர். ஆமாம், ஐசிஎஃப்ல ஒர்க்கர். அவர் ஐநாவரத்தில் இருந்தார், அவர் குடும்பம். அவர் பாதி நாள் வேலைக்கு போக மாட்டார், இயக்கம் அது இதுன்னு சுற்றுவார், கொஞ்ச நாள் வேலைக்கு போவார். அவர் வறுமையில தான் இருக்கு, நல்ல சம்பளம் உள்ள ஒரு வேலையில் இருந்துக்கணும், ஆனால் வேலைக்கு போகிறதில்ல ஒழுங்கா. அவர் வீட்டில் தான் போய் அவரை சந்திக்கிறோம், நான் வரோம். அவர் என்ன பண்ணாரு, போஸ்டர் ஒன்று ஏற்பாடு பண்ணுறேன் தோழர். தட்சிணாமூர்த்தி சொல்கிறோம், தமிழரசன் சொல்கிறாரு, நீங்கள் போஸ்டர் ஒன்று ஏற்பாடு பண்ணுறேன், பெரிய போஸ்டர், சாதாரணமாக ஒரு போஸ்டர் இருக்கு பாருங்க, அது டபுளாக சொல்கிறார் அவர். ஓ, பெருசு, ஒரு 4 அடிக்கு 2 அடியாக அந்த ஒரு அடியெல்லாம் சொன்னார், அது மறந்துட்டோம். நம்ம சாதாரணமாக இங்கே ஒட்டுவாங்கல்ல, அதை விட 2 மடங்கு பெருசு அந்த போஸ்டர் வந்து ரெடி பண்ணோம். அதை அவர் காட்டினார், இலங்கை படத்தை போட்டு, அந்த இலங்கை படத்தில் ஒரு 5-6 கோரிக்கையை வச்சு, அவுட்டில் உள்ள இலங்கை மேலே இது இருக்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சு இந்த போஸ்டர் ரெடி பண்ணலாமா தோழன்னா, பண்ணுங்கண்ணா. அப்புறம் அது ஒரு ப்ரெஸ்ஸில் ரெடி ஆகிடுதோட தட்சிணாமூர்த்தி வீட்டுக்கு தான் அது வரும், டெலிவரி அங்கே. ஆமாம், நீங்கள் வந்து நான் ஒரு
அங்கே பார்க்குறேன் நான் உங்களை. இந்த போஸ்டரை எல்லா இடத்துக்கும் விநியோகம் பண்ணுற பொறுப்பை நீங்கள் எடுத்துங்கன்னார். உங்களை சரி தோழர், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாநிலம் முழுக்க பல இடத்துக்கு. ஆமாம், இங்கே அவர் என்னை பார்த்துட்டு ஒரு அடுத்த வாரத்திலே 100 ரூபா கொடுக்குறாரு. இந்த போஸ்டர் விநியோகம் பண்ணுறதுக்கு இந்த 100 ரூபாய் கொடுத்து இது மக்கள் பணம் பார்த்து செலவு பண்ணுங்க. தமிழ்நாடு முழுக்க அந்த போஸ்டர் விநியோகம் பண்ணுறது. சரி தோழர், நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் நான் போய் அந்த போஸ்டரை எடுத்துக்கிட்டு நானும் அவர் தட்சிணாமூர்த்தி முதல்ல அந்த லைன் போனோம். கிருஷ்ணகிரி பெரம்பலூர். ஆமாம், ஒரு நாள் வந்தார். அப்புறம் அடுத்த நாள் நீங்கள் வேணா நான் பார்த்துக்கிறேன். இது வடார்காடு, திருப்பத்தூர், தருமபுரி ஏரியாக்கள்லாம் கொடுத்துட்டு காஞ்சிபுரம் கொடுத்துட்டு சென்னையில் நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லி சொல்லிட்டு அப்புறம் போய் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் அவர் வீட்டில் இருக்குது போஸ்டர். இந்திய அரசே தமிழ் எழுத்தை அங்கீகரி. அவங்க தூதர் ஒரு என்ன அந்த ரயில் பாலத்தில் அவங்க கோஷம் வச்சாங்களோ அது ஏற்கனவே வச்ச இந்த கோஷம்லாம் வச்சாச்சு. இந்த போஸ்டர் இருக்கு. இந்த போஸ்டர் ஏற்கனவே வச்சாச்சு. இதே கோஷத்தை தான் அவர் அங்கே வைக்கிறார். அப்புறம் வந்து மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து பாண்டிச்சேரி, மாவட்டம்லாம், பெரம்பலூர், இது எல்லா ஊருக்கும் கொடுத்துட்டு அப்புறம் நான் அதுவே ஒரு வாரம் 10 நாள் ஆயிடுது. எல்லா ஊருக்கும் விட்டு எல்லாம் அது நான் எல்லாத்துக்கும் அவர் பணம் தான் கொடுக்கணுன்றதுல அங்கே போனால் அடுத்து நான் ஊருக்கு போகிறதுக்கு தோழருங்க காசு கொடுப்பாங்க, வாங்கிக்கலாம். அந்த பிரச்சனை இல்லை நமக்கு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஒரு உதவி கிடைத்த தோழங்க இருந்தாங்கன்னா அது ஒரு பிரச்சனை கிடையாது. அப்புறம் அதே இதை வச்சு கோஷத்தை முன் வச்சு அவர் அங்கே பண்ணுறாரு. அரியலூர் ரயில் விதத்தில் தமிழ்ச்செல்வம் வந்து இந்த மாதிரி ட்ரெயினில் கொண்டு வச்சு வெடிச்சு போச்சுன்னு சொல்லும்போது அங்கே இந்த மாதிரி கோஷம் வச்சிருக்கிறாங்க போது நான் இந்த கோஷத்தை சொல்கிறேன். இந்த எல்லாம் கோஷமா தோழர்? ஆமாம் தோழர், அதே தான் அங்கே வச்சுக்கிறாங்கன்னு. இந்த போஸ்டல் இருந்த விஷயங்கள் தான் அதே தான் வச்சிருக்காருன்னு. அப்போ வந்து அவருக்கு அந்த அவங்க சொன்ன பஞ்சாபியர் சொன்ன தாக்கம் அவர்கிட்ட இருக்கு, அவர் தூண்டி இருக்கு. இருந்தாலும் அவருக்கு அந்த இலங்கை தமிழர் பிரச்சனைகளும் பெரிய அக்கறை இருக்கு. உள்ளபடி அக்கறை இருக்கு. அவங்க வந்து அதை கொஞ்சம் விரைவுபடுத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆமா, அதை பத்தி சொன்னாங்க. இப்போ நீங்க விசாரிச்சது போனது வந்த மாதிரியே அப்பயே எங்களுக்கு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு வாரத்திலே இவங்க வந்து போய் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்துட்டாங்க, அவங்க அலட்சியத்தில் விட்டுட்டாங்க. குண்டு வைக்கி தாக்குறது இவங்க நோக்கம் இல்லைன்ற எல்லா தகவலாம் இப்போ எங்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா தமிழ்செல்வம் அங்கே போய் விசாரிச்சுட்டு வந்துட்டார் எல்லாத்தையும், நேரடியாகவே போய் போனவங்ககிட்டையும் விசாரிச்சாரு. ஊர் நிலவரத்தையும் அந்த ஏரியாவில் அவர் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. வல்லம் கூட போயிருக்காரு அவர் இந்த நிகழ்வுக்கு பிறகு. அப்புறம் வந்து அவர் எல்லாம் இந்த மாதிரி விஷயத்த சொன்னார். அப்புறம் அடுத்த இதில் வந்து அவருக்கு வேலை கிடைச்சிட்டுது தமிழ்ச்செல்வம். ஆமாம், அவருக்கு அப்புறம் ஒரு பொண்ணு பிறந்தது, ஒரு 2 பசங்கள் ஆயிடுது. அவருடைய பையனுக்கு கைனாமணி தான் பேர் வச்சார். கண்ணாமணி. அங்கே வந்து என்கிட்ட கண்ணாமணி கைப்படி எழுதிய அவருடைய அந்த ரெக்கார்டெல்லாம் என்கிட்ட கொடுத்தாங்க, டாக்குமெண்ட்லாம். அவர் என்னன்னா அவருடைய கருத்து, அவருடைய சிந்தனையெல்லாம் ஒரு தோழர், முக்கியமான ஒரு தோழர் வீட்டில் அது வந்து அதை என்கிட்ட அவங்க ஒப்படைச்சாங்க. திரும்ப வந்திருக்கு. அப்பயே ஒப்படைச்சாங்க தருமபுரியில். அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே ஒரு ஊரில், வெளியூரில் அதை வச்சுருந்து தமிழரசன்கிட்ட கொடுத்தாங்க. அது நான் கூட படிக்க முடியல. சரிங்க, தமிழரசன் கொடுத்துருங்க. தமிழரசன் இங்கே வந்து என்னை பார்த்துட்டு போகும்போது அவர்கிட்ட போய் அங்கே ஒரு பண்ணையில் ஒருத்தர் வேலை செஞ்சார். அவர்கிட்ட கொடுத்து பேக் பண்ணி அதை அப்படியே வைங்கன்னு சொன்னான். அது நம்ம வீட்டில் வைக்க முடியாது, அங்கே வைங்கன்னு சொன்னேன். அது எனக்கு நேரம் இல்லாத அடிப்படையில் நான் சரி அவர் வந்திருக்காருன்னு சொல்லி அவர்கிட்ட வாங்கி கொடுத்துட்டாங்க. நான் போய் பார்க்குறேன் தோழர், படிக்கிறேன் தோழர். அவர் அதை நான் கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன் அவர்கிட்ட. படித்தாரா என்னங்கிறது அது தெரியல. அதுக்கப்புறம் இந்த இது நிகழ்ந்து போகுது அவருடைய பொன்பரப்பு நிகழ்வு. ஆமாம், நான் சொல்கிறது அவர் கடைசியாக
வந்த போது அதுக்கு முன்னையோ நான் கொடுத்துட்டேன் அதை தவிர்த்து. அரியலூர் குடமுருட்டி பாலம் நிகழ்வுக்கு பிறகுதான் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், அது நடந்து அவர் பலமுறை வந்து நம்ம சந்திச்சார். அதுதான் அவர் அந்த நிகழ்வை பற்றி அவர்கிட்ட பேசலையே.